ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சோஃபியா. இன்றைக்கி வந்து எப்படி வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கலாம், சின்ன சின்ன சிம்பிள் அண்ட் ட்ரிக்ஸ். நானும் ஃப்ரெஷர் தான். ஒரு ஃப்ரெஷராக இருந்துட்டு நான் எப்படி படிக்கிறேன், என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இந்த ப்ளாகில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு புக் வாங்கினேன். இது வரண்டா ரைஸ். இதை நான் வந்து எந்த பிராண்டிங்கும் நான் பண்ணல. ஜஸ்ட் என்னோடய சேலரி வந்தோன்னு நான் இதை வாங்கினேன். எனக்கு ஸ்பெண்ட் பண்ணி நான் வாங்கினதுக்கப்புறம் ஜஸ்ட் நான் இந்த 2 டேஸில் இது 2 தான் முடிச்சிருக்கேன். குறள் நெடில் மாற்றம், வேர் சொல்லி கண்டது. இது 2 தான் நான் வந்து ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். அண்ட் அயர் சொல் தமிழ் சொல் முடிச்சிருக்கேன். இதை நான் எப்படி படித்தேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அதோடய கான்செப்ட்ஸை வந்து மீனிங்ஸை வந்து நான் புரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் வந்து அதை வந்து மார்க் டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பார்த்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மாதிரி வினாக்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட், வேர் சொல்னா என்ன, மீனிங்ஸ் என்ன, தொழிற்பெயர்னா என்ன, அதுக்கான மீனிங் எல்லாமே அண்டர்லைன் பண்ணி படித்து கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டைமில் தான் நான் படிக்கிறேன், அந்த டைமில் படிக்கிறேன் இல்லை. எனக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கிதோ 1 or 10 minutes கிடைச்சாலும் வந்து ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் இன்றைக்கி மேக்ஸ் வந்து சிலபஸ் எழுதினேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் மேக்ஸ் ரொம்ப வீக்குன்னு நான் ஏன் என்ன சொல்கிறேன்னா, பிகாஸ் நான் வந்து டேபிள்ஸ் கூட எனக்கு தெரியாது. நான் ரொம்ப 10th சரி 12th சரி மார்க் கம்மி. பட் வந்து இந்த டைம் கன்ஃபார்மாக வந்து மேக்ஸில் நிறைய மார்க் எடுக்கணும்னு ஆசை. ஸோ அதனால் வந்து மேக்ஸில் இருக்கிற டிஎன்பிஎஸ்சிக்கு என்னென்ன மோஸ்ட் ரிலேட்டட் சிலபஸ், ஆப்டிடியூட் என்ன வரும், ரீசனிங் என்ன வரும்ன்றது போட்டுட்டு டேபிள்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எப்போவுமே வந்து ஒரு 3 டிப்ஸ் நான் சொல்கிறேன். என்னென்னா, கன்ஃபார்மாக வந்து 3 டிப்ஸ் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் படிக்கிற ஸ்டடி மெட்டீரியலில் பென்சிலோ இல்லை ஹைலைட்டரை வச்சு எதெல்லாம் முக்கியம்னு உங்களுக்கு தோணுதோ அதில் ஹைலைட் பண்ணுங்கள். மெமரைஸ் பண்ணாமல் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், 2வது கான்செப்ட்ஸை. அண்டு 3rd வந்து அதை 1க்கு 2 தடவை சொல்லுங்கள், 2க்கு 3 தடவை சொல்லலாம், 3க்கு 4 தடவை கூட சொல்லலாம். சொன்னால் தான் நமக்கு வந்து புரியும். ஸோ அது மாதிரி பண்ணுங்கள்.